நவதானியம் நினச்சி உங்கள் வகையில் யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி தானமாக கொடுக்கணும். மூணாவது செம்பில் எள்ளு நினச்சி 21 தலைமுறை சொல்லி தானமாக கொடுக்கணும். அப்படி தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் பூரா சாந்தி அடையும். இந்த தானத்தை ஐயனுக்கு தான் கொடுக்கணும். ஐயன் இதை ஏற்றுக்கிறதுக்கு 2000 ரூபா காணிக்க கட்டணும். ஓமை வளர்த்து மந்திரம் சொல்லி தான் ஏற்றுக்குவாங்க. அப்போ அப்படியே அந்த காணிக்கையை கொடுத்துட்டு நம்ம அக்னிசித்த கடலில் போய் மொழி கட்டியிருக்க துணியை கொடுத்தா கடலில் விட்டுட்டு வேறு புது துணிகளை மாற்றிட்டு அது ராமநாத சாமி உள்ளே போனீங்கன்னா 22 தீர்த்தம் ஆடி சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போது எங்கள் மாதிரி சாமியார் உட்காந்துருப்பாங்க. அதில் 11 பேர் இல்லைன்னா 9 பேர் 7 பேர் 5 பேர் குறைஞ்சது 5 பேர் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேட்டி கொண்டு ஒரு அன்னதானம் தலைக்கு வச்சு தான் காணிக்க வச்சு இந்த இறந்த ஆத்மாக்கள் பேரை சொல்லி 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 தானமாக கொடுக்கணும். பழையபடி உங்கள் பையனை கூட்டிகிட்டு கடற்கரை ஓரமாக கிழக்குமாமல் உட்காந்து அந்த பையன் கையினால் ஒரு மண்ணிலே ஒரு லிங்கேஷன் வச்சு அது முன்னாடி அதுக்கு சந்தனம் குங்குமம் இது சாத்தி அதுக்கு மாலை விரித்து முன்னாடி ஒரு இலையை விரித்து தேங்காய் பழம் வெத்தலை பார்த்து அவருக்கு புரியலை கழிச்சு எல்லாம் வச்சு பத்து சாம்பிராணியை போட்டு கிழக்குமாமல் உட்காந்து ஓம் நமச்சிவாய நமகன்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லி சகல விதமான தோஷமும் அவருக்கு சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், பறவைகள் தோஷம், பத்திகள் தோஷம், இப்படி 48 விதமான தோஷங்கள் அதில் விளையும். என்ன தோஷம்? நவதானியம் முதல்ல நெய் கொடுக்கணும், 2வது நவதானியம், 3வது எள்ளு. இதை சொல்லி அமாவாசை அன்னைக்கு செய்யுது. அமாவாசை அன்னைக்கு முதல்ல போய் அங்கேருந்து காலம் செய்யணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடனே நல்ல வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.